அனைவருக்கும் மனமகிழ் வணக்கங்கள் இந்த நல்ல வேளையிலே உரித்தாகட்டும். இன்னைக்கு மாயை பத்தி பார்க்க போறோம். இந்த மாயைன்னா என்ன தெரியுமா? மனதிற்குள் தோன்றுகின்ற ஒரு விதமான நோய்கள் தான் மாயை. அது என்ன மாயை? மந்திரம், தந்திரம், எந்திரம், பில்லி, சூன்யம், ஏவல், நோய். இதை வச்சு நம்ம மனிதர்கள் மொத்தமா இந்த மாயைக்குள்ள மாட்டிக்கிட்டு வேறு வேறு வித கணக்குகளை மனதில் வைத்துக் கொள்ளுகிறார்கள். பிறகு கடன், இயலாமை, சோம்பேறித்தனம், அதனால் பிரச்சனைகள், பழக்க வழக்கங்கள், இது ஒரு மாயை. இதனாலும் பெருமளவில் பிரச்சனைகள் வருகிறது. இப்ப நம்ம மாயையினுடைய ஒரு சில உதாரணத்துக்கு போகலாம். ஏன்னா ரொம்ப சொல்ல வேண்டிய விஷயங்கள் இது, இருந்தாலும் நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு சொல்றேன். ஒரு வீட்டிலே ஒரு பெண்மணி இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு ஒரு நோய் இருக்கும். ஏதோ ஒரு நோய் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். மருத்துவமனையில போய் சோதனை பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க. எந்த விதமான சோதனையிலும் தப்பே இருக்கவே இருக்காது. அதில் எதுவும் பிழையும் இருக்காது. ஆனால் நோய் இருக்கும். அந்த பெண்களுக்கு நோய் விடாது. ஏன்னு தெரியாது. உடனே என்ன பண்ணுவாங்க? மருத்துவ சோதனை எல்லாமே நன்றாக இருக்கிறது, ஆனால் எனக்கு வலிக்கிறதே, எனக்கு தலையை வலிக்கிறதே, எனக்கு தலையை சுத்துகிறதே, எனக்கு வாந்தி வருவது போல் இருக்கிறதே, என்னால் ஏதோ நடப்பது போல் ஒரு மாதிரி தெரிகிறதே, அப்படி என்று சொல்லும் விதம் நிறைய இருக்கிறது. அது என்னன்னா ஒரு மாயை. என்ன மாயனா, ஆழ் மனதிற்குள் யாரையோ ஒருவரை பார்க்கும் பொருட்டு அவர்கள் நோய்வாய்ப்பட்டு பாதித்து துன்பப்படுவதை மனதில் என்றோ எப்பொழுதோ பதிய வைத்து விட்டால் இவர்களுக்கு தன்னையும் அறியாமல் அந்த மாயையால் நோய்களை தள்ளப்பட்டு அந்த நோயினால் மிக அவஸ்தைப்படுவார்கள். உதாரணத்துக்கு, சின்ன வயிற்று வலினா எனக்கு கேன்சரா இருக்குமோ, தலைவலினா மூளையில கட்டியா இருக்குமோ, முட்டி ரொம்ப வலிக்குதுன்னா கை கால் விழுந்துருமோ, இப்படிங்கிற நினைவுகளை உருவாக்குகிறது பாருங்க. அங்கதான் மாயை என்ற மன்னன் ஆட்சி செய்கிறார், மாயை என்ன ராணி ஆட்சி செய்கிறாள் என்பது இது ஒரு விதத்தில் வச்சுக்கோங்க. வீட்டுல ரொம்ப பிரச்சனை, கடன் தொல்லை, பணம் தங்கல, ஆனா நாங்க ரொம்ப நல்லா இருந்தோம், போதுமான அளவுக்கு பணம், போதுமான அளவுக்கு துணிமணிகள், எங்களுக்கு வாழ்க்கை சிறப்பாக இன்பமாக போய்கொண்டிருந்தது. திடீரென்று அதல பாதாளத்தில் தள்ளப்பட்டோம். திடீரென்று மிகவும் வேதனைப்பட்டோம். எங்களால் வாழவே முடியவில்லை, தற்கொலை செய்து கொள்ளலாமா என்ற எண்ணங்கள் கூட எங்களுக்கு தோன்றுகிறது. அப்படின்னு நினைக்கும் பொழுது நாங்கள் செய்யாத பூஜைகள் அல்ல, நாங்கள் செய்யாத வழிபாடுகள் அல்ல, நாங்கள் பார்க்காத மனிதர்கள் இல்லை, எங்கேயுமே எங்களுக்கு விமோச்சனம் இல்லை. இது சூன்யம். யாரோ ஒருவர் என் குடும்பத்தில் என் கணவருக்கும் எனக்கும் வீட்டிற்கும் சூன்யம் வைத்து விட்டார்கள் என்று ஒரு முடிவுக்கு வருவார்கள். ஆனால் அந்த முடிவு நிச்சயமாக தவறு என்பதை மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். அதுவும் மாயையினுடைய வழிபாடுகள் தான். ரெண்டு பேரும் கணவன் மனைவி நல்லா சிந்திச்சு பாருங்க. இந்த மாதிரி பிரச்சனையில மாட்டினவங்க தேவையற்ற நட்புகளாலோ தேவையற்ற சிந்தனைகளாலோ அளவுக்கு மீறிய ஆசைகளாலோ அல்லது வழி தெரியாமல் சென்றதினாலோ கண்டிப்பா இந்த பாதிப்பு வந்திருக்குமே தவிர அது மந்திர தந்திரங்களால் வருவது அல்ல. ஏனென்றால் அது ஒரு மாயை. இதை வச்சுக்கோ. இன்னைக்கு அற்புதமா காதல் செய்து அருமையான கல்யாணம் செய்து எத்தனை பேர் விவாகரத்துல போய் முடியும்? என்ன காரணம்னா, கல்யாணத்துக்கு முன்னாடி நாங்க ரெண்டு பேரும் அவ்வளோ அன்னோன்யமா இருந்தோம். கல்யாணம் ஆன பிறகு அவர் என்ன ரொம்ப பேசுறாரு, எனக்கு அங்க வாழறதுக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி பெண் சொல்வதும், ஆண் நான் எவ்வளவுதான் விட்டு கொடுத்தாலும் என்னால பிரச்சனை தாழ முடியவில்லை என்று ஆண் சொல்வதும், இது மாயையாகி பிரிவினைகளை ஏற்படுத்திவிடும். இது ஒரு மாயை. இது போகட்டும். பையன் நல்லா படிப்பான். ஒரு குறிப்பிட்ட வயது வரும் பொழுது, குறிப்பிட்ட வகுப்பு சேரும் பொழுது படிப்பு மந்தமா போயிடும். அவன் உடனே சொல் பேச்சு கேட்க மாட்டான். அவனுக்கு பழக்க வழக்கங்கள் பிரச்சனையாக இருக்கும். உடனே என்ன நினைச்சுக்குவாங்க, இது என்ன கிரகமோ கோளாரோ, என் புள்ள நல்ல பையனாச்சே திடீர்னு கெட்டு போயிட்டானே, என்ன நடக்கிறது எல்லாம் அது மகனுடைய மாயை. அவன் என்ன மாயையில் அகப்பட்டு கொண்டிருக்கிறான் என்பதை நீங்கள் சிந்தித்து கண்டுபிடித்து விட்டால், அந்த மாயை அகற்றிவிட்டால் அவன் சரியாகி விடுவான். இப்படி இந்த மாயை என்றதுதான் ஒரு மனிதனுடைய எல்லா காரணங்களுக்கும் காரியங்களுக்கும் காரணமாகிறது. எப்படின்னா, இந்த துவாரங்கள் இருக்கு பாருங்க, பஞ்சத்வாரங்கள், இந்திரியங்கள் என்று சொல்லக்கூடிய மெய்வாய், கண், மூக்கு, செவி என்ற இந்த 5 மூலியமாக
நாம் செயல்படுத்துகின்ற சிந்தனை, செயல்படுத்துகின்ற செயல் நமக்கு தவறும் பட்சத்தில் மாயையாக மனதில் பதிய வைத்து அந்த மாயையினுடைய வெளிப்பாடாக பல பிரச்சனைகள், பலவிதமான தொல்லைகள் ஏற்பட்டு சில பேர் சூன்யம் என்று திரிந்து சூன்யம் எடுத்து செலவு செய்து அழிந்தே போவார்கள். அதுக்காக பணம், பொருள் எல்லாம் இழப்பார்கள். ஆனால் அவர்களுக்கு சரியாகும் பாடு இருக்காது. அது உள் என்ன மாயை இருக்கிறது என்பதை சற்று சிந்தித்து அலசி ஆராய்ந்து அந்த மனதிற்குள் பூந்திருக்கக்கூடிய அந்த மாயை எங்கு புறப்படுகிறது, யாரால் புறப்படுகிறது, ஏன் புறப்படுகிறது, எதற்காக புறப்படுகிறது என்பதை சிந்தித்து விட்டால் அதற்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். அதுக்குதான் சொன்னேன். ரைட், தெரியாதவங்க, புரியாதவங்க, அறியாதவங்க, நீங்க என்ன பண்ணுங்க, பொதுவாக ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. இந்த மந்திரத்தை சொல்லுங்க. தினமும் காலையில, சாயந்தரம், இரவு நீங்க இந்த மந்திரத்தை சொல்லிட்டு வாங்க. உங்களுக்கு மாயையா அல்லது வேறு விதமான மந்திரமா, தந்திரமா, அல்லது வினையா, கலகமா, அல்லது இது மறைமுகமாக பிரச்சனைகளை யாராவது நம்மில் திணிக்கிறார்களா என்பது புரியும். ஓம்கார வித்தகம் சண்முக பரமாத்ம வரவரத சர்வகுரும் வசமானய ஸ்வாஹா மந்திரத்தை திரும்ப திரும்ப போட்டு கேட்டீங்கன்னா புரியும். இத காலை 27 முறை, மதியம் 27 முறை, மாலை 27 முறை, இரவு 27 முறை யார் ஆண் பெண் படிக்கின்றீர்களோ அந்த வீட்டிலே, அவர்களிடத்திலே, அவர்கள் சுற்றுச்சூழலிலே மாயையா, மந்திரமா, மனிதனால் ஏற்படக்கூடிய தந்திரமா இருக்காது.